வணக்கம். வாழ்க வளமுடன். இதற்கு முந்தைய காணொளியான ஏப்ரல் 24 மற்றும் ஏப்ரல் 25 வரலாற்றில் இன்று என்ற தொகுப்புல நம்ம ட்ரோஜன் போர் இதை பத்தி பார்த்தோம். ட்ரோஜன் போர் குறித்த வரலாற்று நிகழ்வை நாம பார்க்கும்போது அந்த ட்ரோஜன் போருக்கு பின்னால் இருக்கும் சில சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகளை ஒரு சிறிய கதை சுருக்கமா நான் அந்த காணொளியோட இறுதியில உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னால அந்த காணொளியில அதை சொல்ல முடியல, என்னை மன்னிக்கவும். அந்த காணொளியின் கால அளவு அதிகமா இருந்ததுனால அதுல என்னால சொல்ல முடியல. அந்த ட்ரோஜன் போர் பற்றிய சில சுவாரஸ்யமான சம்பவங்களை கதை சுருக்கமா நான் இந்த காணொளியில உங்களுக்கு சொல்றேன். இந்த ட்ரோஜன் போர் குறித்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சில நேரங்கள்ல இப்போ படிக்கிற மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கோ தெரியாம கூட இருக்கலாம். நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் மறந்து போயிருக்கலாம். நமக்காக ஒரு சிறிய நினைவூட்டுதல் தான் இந்த ட்ரோஜன் போர் பற்றிய கதை குறிப்பு. என்னடா இது ட்ரோஜன் போர்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா, இந்த ட்ரோஜன் போரோட கதையின் முக்கியமான கதாபாத்திரம் நம்ம ட்ரோஜன் குதிரை. என்ன, ஒரு போருக்கு பின்னாடி ஒரு குதிரை கதாநாயகனா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, இரு தேசத்திற்கு இடையில் நடைபெறும் யுத்தத்துல அதனுடைய அரசனோ வீரர்களோ நாயகர்களாக இல்லாமல் ஒரு குதிரை கதாநாயகனா இருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கும். அதுதான் நம்ம ட்ரோஜன் குதிரை. நம்ம எல்லாருமே ட்ரோஜன் குதிரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய வரலாற்று புத்தகத்துல அதை பத்தி படிச்சிருப்போம். அந்த பேர் மறந்திருந்தா கூட அந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு அந்த வரலாற்று கதை ஞாபகம் வரும். ஓகே, கதைக்கு போகலாமா? ட்ரோஜன் நாட்டுக்கும் கிரேக்க நாட்டுக்கும் இடையில 10 வருஷத்துக்கு மேலா ஒரு யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு. அது முடிவுக்கு வந்த பாடே இல்லை. 2 தரப்புலையுமே யாருமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரவும் இல்லை. இப்படி நாட்களும் வருடங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும்போது கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிறிய தந்திரம் பண்ணாங்க. சரி, எப்படியாச்சும் நம்ம இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கிரேக்கர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணாங்க. அவங்களோட தந்திரமான ஆலோசனையோட விளைவா வந்ததுதான் இந்த நம்ம கதையின் கதாநாயகனான ட்ரோஜன் குதிரை. சரி, நேருக்கு நேரம் நின்று போர் பண்ணிட்டே இருந்தா போர் முடிவுக்கு வரவும் மாட்டேங்குது. ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும், ரெண்டுமே இல்லாம 2 பேரும் 10 வருஷமா சண்டை போட்டுட்டே இருக்கோம். இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஏதாவது தந்திரம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கிரேக்க வீரர்கள் முடிவு பண்ணாங்க. அந்த தந்திரமான யோசனைக்கு பின்னாடி அவங்க எல்லாரும் அந்த போர்ல சண்டை போட்டு களைச்சு போனவங்க மாதிரி நடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி போர்ல களைச்சு போனதுனால அவங்க அந்த போரே வேண்டாம்ப்பா சாமி அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டு அவங்களோட நாட்டுக்கே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரோஜோனியர்கள் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முடிவுக்கு வந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அப்படி திரும்பி போறதுக்கு முன்னாடி ஒரு ரகசிய திட்டம் ஒன்று போட்டாங்க. அந்த ரகசிய திட்டம் தான் நம்ம கதாநாயகனான ட்ரோஜன் குதிரை. அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குதிரை ஒன்று மரத்துல செஞ்சாங்க. அந்த பெரிய குதிரைக்குள்ள ஒரு 30-40 கிரேக்க வீரர்களை
உள்ள அந்த குதிரைக்குள்ள ஏறி உள்ள உட்கார்ந்து அவங்க ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய குதிரை அது. யாருக்குமே தெரியாம இந்த பெரிய குதிரைய ரகசியமா மரத்துல செஞ்சு அந்த குதிரைக்குள்ள அனைத்து 30-40 கிரேக்க வீரர்களும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க உள்ள. அவங்கள உள்ள ஒளிய வச்சுட்டு அந்த குதிரைய மூடிட்டாங்க. அதாவது அந்த குதிரைக்கு உள்ளே செல்கிற அந்த கதவை மூடிட்டாங்க. அப்புறமா அந்த குதிரையை அங்கேயே விட்டுட்டு இவங்க எல்லாரும் அப்படியே ரொம்ப களைச்சு போய் அவங்க படகுல ஏறி அவங்க நாட்டுக்கே திரும்பி போற மாதிரி அப்படி ஒரு காட்சியை அமைச்சிட்டு அவங்க எல்லாரும் படகுல ஏறி போயிட்டாங்க. இந்த கிரேக்க வீரர்கள் எல்லாரும் படகுல ஏறி போறத இந்த ட்ரோஜன் வீரர்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்பாடா, இந்த கிரேக்க வீரர்கள் எல்லாரும் அவங்க நாட்டுக்கே திரும்பி போயிட்டாங்க, நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு திரும்பி பார்த்தா இந்த பெரிய குதிரை மட்டும் அங்கேயே இருந்துச்சு. அதை பார்த்த ட்ரோஜர்கள், இது என்ன, ஒரே ஒரு குதிரை மட்டும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க, இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஒரு கிரேக்க வீரன் ஒளிஞ்சிட்டு இருக்கத பார்த்துட்டாங்க. உடனே அவனை போய் ஓடி போய் ஒரே புடி பிடிச்சு, ஏய் நீ மட்டும் எங்கிட்ட மாட்டிக்கிட்டியா, வா வா இங்க வந்து சொல்லு, என்னது இது இவ்வளோ பெரிய குதிரை, இதை மட்டும் ஏன் விட்டு போயிட்டாங்க, யார் செஞ்சா, எதுக்கு செஞ்சா, எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீரனை போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு துளாவி எடுத்துட்டாங்க. அந்த கிரேக்க வீரன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டதும் பின்னாடி இந்த ட்ரோஜர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டதும் அது கூட அவங்க போட்ட தந்திர திட்டத்தோட ஒரு பகுதி தான் இது. மாட்டிக்கிட்ட அந்த வீரனும் அப்படியே உண்மையிலேயே மாட்டிக்கிட்ட மாதிரியும் அவங்கள பார்த்து பயந்து நடுங்கிற மாதிரியும் அப்படியே நடிச்சு போய் அவங்க கிட்ட, மற்ற கிரேக்க வீரர்கள் எல்லாரும் என்கிட்ட சண்டை போட்டு என்னை இங்கே விட்டு போயிட்டாங்க, அவங்க யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை, என் மேலே வெறுப்பாக இருந்தாங்க, அதனால என்னை மட்டும் இங்கேயே விட்டுட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் தப்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓ அப்படியா செய்தி, சரி இந்த குதிரையை ஏன் இங்கே விட்டு போனாங்க, இது என்ன இவ்வளோ பெரிய குதிரை அப்படின்னு சொல்லி அவனை கேட்டாங்க. அதுக்கு அந்த வீரனும், இந்த குதிரை அத்தேனே கடவுளுக்கு காணிக்கையா இந்த கிரேக்கர்கள் இந்த போர்க்களத்திலேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அது கடவுளுக்காக வைக்கப்பட்ட காணிக்கைன்னு சொன்னதுனால ட்ரோஜர்களும் அதை நம்பி அதை சேதப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. அந்த மரக்குதிரையோ ரொம்ப பெருசா இருந்ததுனால கனமும் அதிகமா இருந்துச்சு. அதோட கால்கள்ல சக்கரம் வேற கட்டி இருந்துச்சு. அதனால அந்த மரக்குதிரையை அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போய் அவங்களுடைய தலைநகரமாக இருந்த ட்ராயின்கிற இடத்துக்கு உள்ள கொண்டு போய் வச்சிட்டாங்க. அந்த ட்ராயின் நகரத்துக்கு உள்ள அந்த குதிரையை கொண்டு போகிறதுக்கே அதோட வாயில உடைச்சு தான் உள்ள கொண்டு போகிற நிலைமை இருந்துச்சு. அவ்வளவு பெரிய குதிரை அது. அங்க இருந்த அத்தேனே கடவுளோட கோவிலுக்கு அருகில அந்த குதிரையை கொண்டு போய் வச்சுட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷமா வெற்றி களிப்புல மிதந்துட்டு இருந்தாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் முடிச்சிட்டு கடைசியில அவங்க எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நட்ட நடுநிசையில அந்த 30-40 கிரேக்க வீரர்களும் அந்த குதிரையோட வாயில திறந்துட்டு வெளியில குதிச்சு அந்த ட்ராயின் நகர காப்பாளர்கள் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த ட்ராயின் நகரத்தோட வாசலை திறந்து விட்டாங்க. அதே நேரத்துல அங்க வாசல்ல வெளியேற காத்துட்டு இருந்த கிரேக்க வீரர்கள் அனைவருமே உள்ள நுழைஞ்சு வந்துட்டாங்க. உள்ள நுழைஞ்சதுதான் தாமதிக்காம ஒரு ஆண் விடாம எல்லா ட்ரோஜரையும் அங்க கொன்னு போட்டுட்டு அங்க இருந்த பெண்களையும் குழந்தைகளையும் அடிமைகளா அவங்க நாட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இதுதான் நம்ம ட்ரோஜன் போர் மற்றும் ட்ரோஜன் குதிரை இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று கதை.
இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் ட்ரோஜன் குதிரை தான் இந்த கதையோட கதாநாயகன்னு சொன்னேன்னு? இந்த நிகழ்வு வரலாற்றுல உண்மையாவே நிகழ்ந்ததா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. இதை பற்றிய ஆராய்ச்சி இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிகழ்வு உண்மையோ பொய்யோ அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த நிகழ்விலிருந்து நாம கத்துக்கிற பாடம் என்னது? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஆமாங்க. அந்த பெரிய குதிரைய பார்த்து ஏமாந்துட்டாங்க. அந்த வீரன் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு சொல்லி அதுலயும் ஏமாந்துட்டாங்க. இந்த 2மே பண்ணாம அவங்களே தீர விசாரிச்சு முடிவு பண்ணியிருந்தா, இப்படி ஒரு முடிவு நிகழ்ந்திருக்கவே இருக்காது இல்லையா? அதனால எதையுமே கண்ணால பார்க்கறதையும் நம்பாதீங்க, காதால கேட்கறதையும் நம்பாதீங்க. எதுவானாலும் தீர விசாரிச்சு முடிவு பண்ணலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது மாதிரியான சூழ்நிலைய நம்முடைய வாழ்க்கையிலயும் நாமளும் கடந்து வந்திருப்போம். அப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணும்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு கதையுடன் வருகிறேன்.